ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்துவிட்ட அன்னை தமிழ் மொழிக்கு இனிய வணக்கம். பார்ப்போற்றும் வகையில் மூவேந்தர் கொடிகட்டி ஆண்ட தமிழ்நாட்டுக்கு கம்பீர வணக்கம். இறுதி மூச்சு நிற்கும் வரை சுயமரியாதை சுடர்வழியாக சுற்றி சுழன்ற பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு திராவிட வணக்கம். இனம் காக்க 75 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் பேரியக்கத்தை உருவாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவுக்கு அன்பான வணக்கம். 50 ஆண்டு காலம் இயக்கத்தை நடத்தி 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி, எங்களை எல்லாம் ஆளாக்கிய தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு கனிவான வணக்கம். தமிழும் தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தான் எங்களை எந்நாளும் இயக்கிக் கொண்டிருக்கும் இயங்கு சக்திகள். 5ம் நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதால் தான் உற்சாகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் அடைய இந்த உன்னத தலைவர்கள் போட்டு தந்த வழித்தடம்தான் அதற்கு காரணம். திராவிட மாடல் வழித்தடத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை, தடுக்கவும் முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாது. ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று நாமே முழங்கினோம். இன்று தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது. எந்த அளவுக்கு நாம் வளர்ந்துள்ளோம்? இத்தகைய தகுதியும் பெருமையும் தமிழ்நாட்டிற்கு எதனால் சாத்தியமானது? திராவிட இயக்கத்தினால்தான். ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, கொள்கையை செயல்படுத்தும் களம் என்று மாற்றி காட்டியவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். இன்னாருக்கு மட்டுமே இன்னது என்பதை மாற்றி எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்திகளை அரசியல் களத்தில் விதைத்தார் தந்தை பெரியார். அதனை ஆட்சி நிர்வாகத்தில் செயல்படுத்தியவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். அதே கோட்பாட்டை இன்றைய நவீனகால சிந்தனைகளோடு இணைத்து திராவிட மாடல் ஆட்சியை உங்கள் அனைவரது பேராதரவுடன் நான் நடத்தி வருகிறேன். நான் என்றால் தனிப்பட்ட நான் அல்ல, அப்படி எப்போதும் நான் கருதியது இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று நான் பொறுப்பேற்கும் போது அதை அந்த சொல்லை உச்சரித்த அடியேன் நான் தான். உச்சரிக்க வைத்தவர்கள் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்கள். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்பட்டு வருகிறேன். என் மனசாட்சிப்படி நான் செயல்பட்டு வருகிறேன். எடுத்துக்கொண்ட பதவி பிரமாண உறுதிமொழிக்கு உண்மையாக நான் ஆட்சி செய்து வருகிறேன். இன்னும் சொன்னால் தந்தை பெரியாரின் வாரிசாக, பேரறிஞர் அண்ணாவின் வாரிசாக இருப்பவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு வருகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் என்று இருந்து ஆட்சி செய்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நான் ஆட்சி நடத்தி வருகிறேன். இதுதான் கலைஞருக்கும் பெருமை,
அவர் மகனான இந்த ஸ்டாலினுக்கும் பெருமை என்பதை உணர்ந்தவன் நான். 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி 95 வயது வரையிலும் அதனை உயர்த்தி பிடித்திருந்த தமிழ்நத் தலைவர் கலைஞருக்கு இது 100ஆண்டு விழா கொண்டாடும் ஆண்டு. இந்த ஆண்டில் அவரது உயிரினும் மேலான இயக்கமாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. பெருமைமிகு கலைஞரின் நூற்றாண்டில் வியப்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்புமிகு தகுதியால் மகிழ்ச்சிமிகு மனநிலையில் இந்த மாமன்றத்தில் நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். இத்தகைய நிகழ்ச்சிமிகு ஆண்டின் தொடக்கத்தில் கடந்த 12ஆம் நாளன்று மாண்புமிகு ஆளுநர் உரையுடன் 2024-25ஆம் ஆண்டுக்கான பேரவை நடவடிக்கைகள் தொடங்கியிருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவது என்பது சட்டமன்ற மரபு. அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை. ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார். இது எங்களை அல்ல, 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா? கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களை அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா? மக்களாட்சி மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி தான் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக செயல்படுவது அல்லவா? எங்களை பொறுத்தவரை இதுபோன்று எத்தனையோ தடைகளை உடைத்து எழுந்து வந்தவர்கள். தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோள்கள் உண்டு என்பதை 75 ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன்.